பேர் சிவனேசன், தஞ்சாவூர் மாநகர மாவட்ட செயலாளர். நான் கேப்டனுடைய கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக பின்தொடர்ந்து அவருடைய இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் இத்தனை முறை கேப்டனை நேரடி சந்தித்து வாழ்த்து கூறி நாங்கள் மகிழ்ச்சியாக சென்றிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஏழைகளின் நாயகன், இன்னைக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று பிறந்த நாளில் அவருடைய தாரக மந்திரத்தை எங்கே பார்த்தாலும் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். அதே மாதிரி கேப்டன் வழியில் வறுமை ஒழிப்பு தினமாக நிறைய நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அது மாதிரி கேப்டனை நாங்கள் வீட்டில் வாழ்த்து பெற்று சென்றிருக்கோம். இந்த முறை ஏழைகளுக்கும் ஏமாற்றம், எங்களுக்கும் ஏமாற்றம். இதனால் மிகுந்த மன வருத்தத்தோடு இன்றைக்கி கேப்டனுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்து அவருடைய புகழ் மேல்மேலும் ஓங்கி அவருடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர்ந்து அந்நியர் ஆட்சி அமைக்க மக்களாகிய நாம் எல்லாரும் ஒத்துழைப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சிங்கை கே. சந்திரு, கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் கேப்டனோடு பழகியது வைதை காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து அவருடைய நட்பு கிடைத்தது. சாதாரண கிளை கழகத்தினுடைய செயலாளராக தலைவர் அவர்கள் என்னை பணியில் எனக்கு பதவி அளித்தார்கள். அதற்கு பின்னால் கேப்டனுடைய சொந்த படமான உழவன் மகன் திரைப்படம் கோவையில் எடுத்தார்கள். அதற்கு உறுதுணையாக கூடவே இருந்து அவருக்கு இடம் பார்ப்பது, ரேக்லா வண்டிகள் கிட்டத்தட்ட 200 வண்டிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து கூடவே இருந்து அந்த படப்பிடிப்பை வெற்றிகரமாக நடத்தியோம். அந்த படப்பிடிப்பில் தான் அவருடைய நேர்மை எங்களுக்கு பிடித்தது. ஏன்னால் அவர் எவ்வளவோ திரைப்படங்களிலே நடித்திருந்தாலும் அங்கே இருக்கின்ற முன்னணி நடிகருக்கு ஒரு சாப்பாடு, இவருக்கு ஒரு தனியாக ஒரு சாப்பாடு என்று வருவதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அதையெல்லாம் முறியடிக்கும் முன்னமாக ராவுத்தூர் பிலிம்ஸ் உழவன் மகன் என்ற முதல் திரைப்படத்தில் அவர்கள் தயாரிப்பாக இருந்தது. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி ஓட்டுகின்ற அந்த சாதாரண தொழிலாகட்டும், லைட் பாய்ட் ஆகட்டும், கேப்டன் சாப்பிடுகின்ற சாப்பாடாகட்டும், ஒரே மாறான உணவை வழங்கிய அவரை நடிகர் என்று சொல்வதோடு இன்றைக்கு அவர் சித்தராக மாறியிருக்கின்றார். அன்றைய தினம் அவருக்கு பட்டங்கள் புரட்சி கலைஞர் பட்டமோ கேப்டன் என்ற பட்டமோ கிடையாது. நான் சொல்கிறேன், 85 நடந்தது. நான் அவரை அண்ணா என்று அழைப்பேன், அவரும் என்னை அண்ணா என்று அழைப்பார்கள். அந்த முறையில் இருந்து மிகச்சிறப்பான முறையில் அந்த வெற்றிகரமாக அந்த ரேக்லா வண்டி நடத்தி முடித்து கொடுத்தோம். அதிலிருந்து கேப்டன் அவர்கள் இன்னும் அவருடன் பழகுவதற்கு நெருக்கமான உறவு ஏற்பட்டது. கடைசி நாள் கிளம்புவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால், சந்திரு நான் நாளானிக்கு கோபி போகிறேன், நீ வர்றதுன்னா அங்கே வாங்க அப்படின்னாப்புல. தயங்கி என்ன நான் சொல்ல வரீங்க அப்படின்னாப்புல. இல்லைன்னா கடைசி நாள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு போங்கன்னு நான் கூப்பிட்டேன். அப்போ ராதாகிருஷ்ணன் இப்போ அவர் மறைஞ்சிட்டார். அவர் தான் அவருடைய உதவியாளராக இருந்தார். ராதா, நாளைக்கு போய் அண்ணன் வீட்டில் சாப்பிட்றோம், எல்லாத்திட்டையும் தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ராதிகா இருக்காப்புல, ராதா இருக்காப்புல, இவர் எஸ்.எஸ். சந்திரன் இருந்திருக்காரு, மலேசியா வாசுதேவன், செந்தில் அண்ணன், ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இவங்க எல்லாரும் நாளைக்கு சந்திரனை வீட்டில் சாப்பிடுவோன்ட்டு தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது என்னுடைய உணர்வு எப்படி, யாராக இருந்தாலும் இத்தனை நடிகர் ஒரு வீட்டுக்கு வர சந்தோஷப்படுவாங்க. நான் தலைவரிடத்தில் சொன்னது, அண்ணா இவங்க யாரும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரே மாதிரி உணவு கொடுத்தீங்க பாருங்க, லைட் பாயிலிருந்து இப்ராஹிம் ராவுத்தூர் அண்ணன் வரைக்கும். அன்றைக்கி பார்த்து அந்த படத்தினுடைய ஆபாவரன் தேன்மொழி அவங்க ஒய்ஃபோட வந்திருந்தாங்க. அவர் சிவா வந்திருந்தார், இப்போ இருக்கின்ற அமன் கிரியேஷன் சிவா. அதே போல் அந்த படத்தினுடைய இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள், இப்படி 60 பேர்கள் அந்த தலைவர் முதல்ல சாப்பிட்டு தான் போனார். அது முதல் எடுத்துன்னு ஐயர் தலைவருக்கு நான் நான்வெஜ் போட்டேன் வீட்டில். இப்போ கூட சொல்லுவாங்க, முதல் எடுத்தோன்னே நான்வெஜ் சாப்பிட்டா உறவுகள் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்று தொடங்கிய உறவு இன்று வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர், துணைத் தலைவர், செயலாளர், மன்றத்தில் மாவட்ட தலைவர், அப்புறம் கட்சி ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்தினுடைய துணைத் தலைவர், அப்புறம் கழக விசாரணை குழு உறுப்பினர், கலை இலக்கிய அணி துணை செயலாளர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலே 5 பேர் தான் விசாரணை குழு உறுப்பினர்கள். அதில் என்னை ஒருவராக தலைவர் தேர்ந்தெடுத்தார்கள். அதே போல் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பார்சார் என்னோட இணைந்து கழக தேர்தல் பணிக்குழு செயலாளராக தலைவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்பொழுது மாநகர மாவட்ட கழக செயலாளர் கோவையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை தலைவரை நான் பல வகையில் பார்த்துருக்கேன். உணவு கொடுத்தா உள்ளவர், அவருக்கு எத்தனையோ புரட்சி கலைஞர் இருக்கிறாங்க, கேப்டன்கள், எத்தனை பட்டங்கள் சொன்னாலும் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில்
அன்னதான பிரபு பத்மபூஷன் கேப்டன் என்பதுதான் அவருக்கு உண்மையான, நாமெல்லாம் அழைக்க வேண்டிய உண்மையான இயற்பெயர் அவர் அப்படித்தான். வருகின்ற 25 பார்த்திங்கன்னா 25/8/2024 எங்களை பொறுத்தவரை ஒரு சோகமான நாளாக இருந்தாலும் தலைவர் இல்லாமல் அந்த பிறந்த நாளையும் நான் கொண்டாட வேண்டிய நிலையில் கண்டிப்பாக இருக்கின்றோம். எப்படி நாங்கள் தலைவர் இருக்கும் பொழுது செய்தோமோ அதைவிட இன்னும் அதிகமாக ஒரு கொடியேற்று விழா. தமிழ்நாடு எனக்கு 41 வார்டுகள் வருகின்றன. 41 வார்டிலும் அன்னதானம், பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க இருக்கின்றோம். ஆகவே அந்த பொறுத்தவரை தலைவர் எப்படி அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு இன்றைக்கி வரைக்கும் எந்த தலைவருக்கும் எந்த கட்சி தலைவருக்கும் இல்லாத ஒரு பெரிய பெருமை நம்முடைய தலைவர் கேப்டன் இருக்கிறது. அவர் வழியிலே நாங்கள் இருக்கின்ற நாங்கள் அதே போல் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் தலைவர் இல்லாத பிறந்த நாளாக இருந்தாலும் அதை நாங்கள் அன்னதானம் போட்டு அவருடைய விழாவை மன வருத்தத்தோடு கொண்டாடினாலும் தலைவருக்காக நாங்கள் அந்த செயலை கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா ஒற்றுமையாக இருந்து எப்படி நம்ம கழக பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கட்சியில் தலைவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க வாரிசுகள் வந்திருக்காங்க. தலைவர் நம்முடைய மக்கள் தலைவி நம்முடைய அன்னியார் அவர்கள் திருக்கரங்களை பிடித்து இவர் தான் அடுத்த கழக பொதுச்செயலாளர் என்று அன்னியாரை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே கழகம் காப்போம், நம்முடைய ஒற்றுமையுடன் கழகம் காப்போம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே கோவை மாநகர் மாவட்ட கழகம் என்றும் செயல்படும் என்பதில் இந்த சந்தேகமில்லை. அதே போல் இன்னொரு செய்தி, தம்பி அவர்கள் விஜய் பிரபாகர் அவர்கள் செப்டம்பர் 20ஆம் ஆண்டு தொடக்க விழா 14, 15 ஆகிய தேதிகளில் கோவைக்கு வர இருக்கின்றார். அதற்குண்டான அத்தனை நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பான முறையில் இப்பொழுதே செய்து கொண்டிருக்கின்றோம். கோரிக்கொண்டு வருகிற 24ஆம் தேதி கேட்டு குத்துவதற்கு கோவையிலிருந்து 10 பேர்கள் வர இருக்கின்றார். ஆகவே எங்களை பொறுத்தவரை உள்ளுணர்வோடு நேர்மையாகவும் உண்மையாகவும் கழகத்திற்காகவும் நம்முடைய அன்னியார்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காகவும் இணைந்து கடைசி வரை எங்கள் உயிருள்ளவரை எங்களுடைய கொள்கையை அப்படித்தான். நாங்கள் செத்தாலும் கூட எங்கள் மேலே கருப்பு சிவப்பு மஞ்சள் என்ற அந்த கொடியை போத்தோடுங்கிற எண்ணத்தோடு இருக்கின்ற உண்மையான தொண்டர்களை கொண்டது கோவை மாநகர் மாவட்டம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் தலைவருக்காகவும் தேமுதிகவுக்காகவும் அன்னியாருக்காகவும் கடைசி வரைக்கும் இருந்து இந்த தேமுதிக கழகத்தை வளர்ப்போம் என்று கோரி கேப்டன் புகழ் ஓங்குக, கேப்டன் புகழ் ஓங்குக, கேப்டன் புகழ் ஓங்குக என்று வாய்ப்பளித்த கேப்டன் டிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் செந்தில்காந்த், தஞ்சை மாநகர் மாவட்ட கோட்டை பகுதி செயலாளராக இருக்கிறேன். நான் ஒரு 38 வருஷமாக கழக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்தேன். சென்னை வந்துறப்ப ஊர்லேருந்து இங்கே பொழப்புக்காக வந்தோம். இங்கே ஒரு ஆர்ட் கம்பெனியில் ஒர்க் பார்த்துருந்தோம். அப்போ இங்கே ஒரு 10 வருஷம் நல்லா வேலை பார்த்துருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப முடியாமல் போன கால சூழ்நிலையில் பக்கத்தில் அண்ணா ஆஃபீஸுக்கு கேப்டன் ஆஃபீஸு, அவங்க வீடு சாலை கிராமத்தில், அங்கே அடிக்கடி போயிட்டு வருவோம் சனி ஞாயிறில். அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே முடியாத போகிறப்போ ஒரு வாட்டி கூப்பிட்டு ராமன்ட்டு நான் ஊருக்கு போகிறேன்னா சனி ஞாயிறு கூப்பிடுவார், போய் பார்த்துட்டு வருவோம். அப்போ முடியாதப்போ எனக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் நான் போகிறேன்னு சொல்ல மாதிரி அப்போ என்ன செஞ்சார், சேவர்னு அண்ணன்ட்ட வண்டி ஓட்டின ஒரு சேவர், அவர்கிட்ட ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்து அவரையும் இந்த பையனை போய் தஞ்சாவூரில் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சிறு வயதிலே பிரபாகரன் இல்லை ஸ்லோன் தமிழர் மேலே கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தலைவர் தமிழர்களுக்காக ஃபஸ்ட்டு உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு 30-35 வருஷத்துக்கு. அதுலேருந்து அப்படியே அவர் பின்னாடியே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கேப்டன் குட்ஸ்னு தஞ்சாவூரில் ரசிகர் மன்றம் வர ஆரம்பித்தோம். அப்புறமேட்டு இப்போ படிப்படியாக இது பண்ணோம். அப்புறமேட்டு நாங்கள் இங்கே இருக்க மாதிரி தான் எங்களுக்கு தஞ்சாவூரில் முதல் முறை தலைவர் அரசியல் இறங்க மாதிரி ஒரு ஆள் நல்ல ஆளாக பாடுறான்னு சொல்லி சொன்னார். ராமவசந்தன் என்கிட்ட சொன்னாங்க. ராமவசந்தன் சங்கர் அவர்களும் சொல்ல மாதிரி சங்கர்கிட்ட போய் சொல்லி அப்போ தஞ்சாவூரில் போய் பார்க்குறோம். ஒவ்வொரு ஆளாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2-3 பேர் பார்த்தோம், பொலிட்டிக்கில் இருக்கிறாங்க, அவங்க வர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணா சிவனேசன் போய் முதல் முறையாக போய் பார்க்குறோம். பார்க்க மாதிரி சிவனேசனை நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் கட்சியில் நீங்கள் இணையணுண்ணா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணணும்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு சிறு வயசுலேயே நாங்கள் விளம்பரம் பண்ண மாதிரி ஒரு 200-300 செவ்வறு விளம்பரத்துக்கு காசெல்லாம் கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்க மாதிரி சொல்ல மாதிரி சேர்றா நான் வரேன்டான்னு சொல்லி அன்னைக்கு 2 கட்சி டிஎம்கேல உபயதுரான்னு ஒருத்தர் நிற்கிறாரு, ஏடிஎம்கேல தங்கம் ஒருத்தர் நிற்கிறாரு. இப்போ பயங்கர போட்டியாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க 2 பேர்த்தையும் எய்த்து சிவனேசன் நின்று ஒரு 15,000 ஓட்டுக்குள்ளே வாங்கினாங்க. நின்று அன்னையிலேருந்து படிப்படியாக நாங்கள் பாடிச்செயலாளர் இருந்தோம்.
அப்புறமேட்டு ஒன்று வார்டு செயலாளர், அடுத்தது நகரத்தில் ஃபஸ்ட்டு போட்டாங்க. நகர பொருளாளராக இருந்தோம். இன்னைக்கு வந்து பகுதிச் செயலாளர் இருக்கிறேன். அப்படியே ஒரு 25 வருஷம் அப்படியே கட்சியில் இது பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் இருந்ததே பெரிய எங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் எங்கள் அண்ணி இந்த கட்சியை நல்லபடியாக மேலளவு கொண்டு வரணும். எங்கள் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் நல்ல மாவட்டம், நல்ல சிறப்பாக செயல்படுற மாவட்டமாக நம்பர் 1 வரும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இப்போ நான் வந்து 10 மாவட்ட செயலாளர் பார்த்துட்டு வந்துட்டேன். 10 மாவட்ட செயலாளர் பார்த்து இன்னும் நான் இந்த இயக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு புதுசாக வந்து சிவனேசன் அண்ணன் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்களும் நல்லபடியாக இது பண்ணுவாங்க. அவங்க பின்னாடி இருந்து நல்லபடியாக கட்சிக்கு நாங்கள் இது பண்ணுவோம். காவிரி தலைமையில் சீமண்டம் 1992 ஆரம்பிச்சுங்க. இந்த 30 ஆண்டு காலமாக கேப்டனோட ஒரு தொண்டனாக பணி செய்துட்டு வரேங்க. போன சனிக்கிழமை 3ஆம் தேதி அந்நியார் அவர்களை கோவை தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக என்னை அறிவிச்சிருக்காரு. இந்த பிறந்தநாள் இப்போ வர ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்தநாள் கேப்டன் இல்லாத பிறந்தநாளை நான் கொண்டாட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாவட்ட செயலாளர் பணியை 2026 நல்ல கட்சியை பாடுபட்டு சட்டமன்றத்துக்கு ஒரு எதிர்கட்சி தலைவியாக அனுப்பணும். அதுக்குண்டான வேலை இந்த நேரத்தில் தான் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. கேப்டன் இல்லாத பிறந்தநாள் இந்த வருஷம் கொண்டாடி ஒரு மாவட்ட செயலாளராக கொண்டாடுறேன். ரொம்ப வருத்தத்தோடு கொண்டாடுறேன். எனக்கு இந்த மாவட்ட செயலாளர் எனக்கு பதவி வழங்க அந்நியாரவர்களுக்கு நன்றி அறிவித்து நான் விடுவேன். என் பேர் ஜனா சுலைமான், கோவை மாவட்டம் மாநில பொதுக்குழு உறுப்பினர். 37 ஆண்டு காலமாக கேப்டனுடன் எல்லா பிறந்தநாளும் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இந்த ஆண்டு கேப்டன் இல்லாத ஆண்டு எங்களுக்கு மிக வருத்தத்தை அறிவிக்கிறது. இந்த ஆண்டு கேப்டன் இல்லாத ஆண்டு எங்களுக்கு மிக வருத்தத்துடன் இருக்கிறோம். இந்த ஆண்டு வாழ்த்துக்களை சொல்ல ஆவலுடன் இருந்தோம். கேப்டன் இல்லாத ஆண்டு எங்களுக்கு மிக சிரமமாக இருக்கிறது. கேப்டன் என்றென்றும் பல்லாண்டு வாழ்க.